சீமான் வாய்ஸ் விடலுங்க, சீமான் வாய்ஸ் விடலாம் கேட்குறேன். மீனவனை அடித்தால் மாணவனை அடிப்பேன் டயலாக் பேசி ஜெயிலுக்கு போனார். 14 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட மீனவனை இலங்கை கொலை பண்ணியிருக்குது. நான் நேரம் அப்படியே கேட்குறேன், என்னையா பண்ண நீ? 10 மீனவனை கொண்டிருக்காங்க, நீ என்ன பண்ண நீ? இலங்கை தூதரகம் இங்கே தான் இருக்குது, இலங்கையோட புத்தம் படம்லாம் இங்கே தான் இருக்கு. என்ன நீ? சீமான் அதை பண்ணாரா? ஏன்னா நான் மீனவனை அடித்தால் மாணவனை அடிப்பேன் டயலாக் பேசினேன். 14 வருஷமா இது வரைக்கும் 12 பேரை கொலை பண்ணியிருக்கான் சிங்கள மீனவன், சிங்கள ராணுவம். என்ன பண்ண நீ? இந்த வீரமலை எங்க கிட்ட தான் உங்களுக்கு காம்பனி. தமிழன் நோக்கி தமிழனுக்கு எதிரான எல்லா வேலையும் செய்வார். சீமான் இடைத்தேர்தலுக்கு முன்னாடி பெரியார் இழிவா பேசுனதுக்கு காரணமே பிஜேபி பொறுக்கி திங்கிறது தான். இப்போ அண்ணாமலை ஆட்கள் ஈரோடு இடைத்தேர்தலில் சீமானுக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நேராக பார்த்துருக்கோம். அங்கே இருக்க தோழர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இது பிஜேபி காரட பிச்சை எடுத்துங்கிறதுக்காக தந்தை பெரியார் இழிவுபடுத்துறதா வேலை. வெக்கமா இல்லையா? என்ன சீமான் வெக்கமா? பாருங்க, இது வரைக்கும் சீமான் ஏதோ காத்துல கதை சொன்னீங்க, AK-74 ஆமக்கறி அரிசி கப்பல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ நேருக்கு நேரம் நாங்கள் நிற்கிறோம். நாங்களாம் கட்சிக்காரங்க கிடையாது. திமுக திட்டினா திமுக ஒன்றும் பதில் சொல்லாது. ஆனால் இயக்கத்தை ஒரு நிற்கிறோம், தந்தை பெரியாரின் வழியில் வந்து நிற்கிறோம். நாங்கள் திமுகவிற்கு எதிராக போராடி இருக்கின்றோம், அதிமுக எதிராக போராடி இருக்கிறோம், ஏன் மோடி சர்க்காருக்கு எதிராக போராடி ஜெயிலுக்கு போயிருக்கிறோம், காங்கிரஸ்க்கு எதிராக போராடி இருக்கோம். நீங்க எல்லாம் ஒரு ஆளா? நான் கேட்குறேன், நீ எல்லாம் ஒரு ஆளா? வெறும் ஒரு சினிமா டயலாக் பேசுகிற உன்னை எல்லாம் ஒரு ஆளா நாங்கள் பார்த்துருக்கோமா? நாங்கள் இங்கே போட நடத்தும் போது 10 பசங்களை கடைக்கு அனுப்புகிறேன், தனியாக தோழர்கள் நடத்தக்கூடிய கடைக்கு அனுப்புறியே. இதிலே தெரியல நீ எவ்வளோ கோலை என்ன, உனக்குலாம் என்ன மரியாதை நாங்கள் தரணும்? பார்த்துக்கோ, நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் வரோம் பார்த்துக்கிறோம். தேர்தலில் நாங்கள் பார்க்குறோம், நேராக ஈரோடு தேர்தலில் சீமானை நேருக்கு நேராக எதிர்கொள்கிறோம். சீமான் முடிஞ்சா பார்ப்போம். நான் அப்புறப்படுத்துறது என்ன? யார் அப்புறப்படுத்த போறது? சரி, ஏன் இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்புறப்படுத்தாம அப்புறப்படுத்துங்க, அப்புறப்படுத்துங்க, தயவு செய்து அப்புறப்படுத்துங்க. அதான் நான் சொல்லிட்டேன்னா அப்புறப்படுத்துங்க. நான் அப்புறப்படுத்த போறேன், அரசியல் அனாதை ஆயிரேன். அத பல அனாதைகள் சொல்லுது. 32 இயக்கம் சேர்த்து 300 பேரை தட்டி விட முடியல. ஒரு ஆளு 10 பேரை கூட்டிட்டு வந்தாலே பெரிய எண்ணிக்கை இருந்திருக்கும். உங்களுக்கு பாதுகாப்புக்கு நின்ன காவலர்கள் எண்ணிக்கை தான் அதிகம். என்ன அப்புறம் எங்கிட்ட அப்புறப்படுத்த போறீங்க? என்ன அப்புறப்படுத்துறது? 6 சீட்டு 1/4 சீட்டுக்கு போய் கையெட்டி நிக்கிற நீங்க என்ன கேக்குறீங்க? 234 இடமும் ஏன் இடம்? நாடு ஏன் நாடு? எதுக்கு இந்த துணிவு, இந்த திமிரு ஏதாவது இருக்கா? உண்மையான கம்யூனிஸ்டம் என்றதான் இருக்கு. இந்த மண்ணுல என் மக்கள் உழைச்சி சிந்துற வேர்வையில அவன் சிந்தன ரத்தத்துல செவந்தது எங்க கொடி. உண்மையான கம்யூனிஸ்டம், உண்மையான முற்போக்கு, சீர்திருத்தம், சமூக நீதி, பெண்ணிய உரிமை எல்லாம் பிரபாகரம் பிள்ளைகள்ட்ட இருக்கு. நீ சும்மா வெற்றி பேச்சு, வெற்று பேச்சு, வெறும் கூச்சல். எதை நீ செயல்படுத்திருக்க? சமூக நீதினு பேச உனக்கு இருக்கு, சமுக்கால நீதி கூட கிடையாது. சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு துணிவு இருக்கா? சட்டநாதன் அறிக்கை எங்க கிடக்கு? எந்த குப்பையில போட்டிய? என்னன்னா நீங்க யாருன்னு தெரிஞ்சிடும், நாங்க எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். அதானே நாங்க எத்தனை முறை சொல்றோம், நீ எடுத்து கொடுக்காத எண்ணி கொடு, அள்ளி கொடுக்காத அளந்து கொடுன்னு கேட்கிறோம். அதுல என்ன உனக்கு சிரமம்? அது மத்திய அரசு தான் எடுக்கணும்னு. இதுவரைக்கும் நீ மத்திய அரசுல இருந்ததில்லை. தொடர்ச்சியா ஒரு மாநில கட்சி 18 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் இருந்த ஒரே கட்சி இந்திய துணைக்கண்டத்திலே திமுக தான். ஐயா மன்மோகன் சிங் ஆட்சியில 9 ஆண்டு இருந்தீங்க. ஐயா வாஜ்பாய், ஐ.கே. குஜரால், டி.பி. சிங், தேவேகவுடா, இந்த எல்லாரும் ஆட்சியில இருந்தீங்கல்ல. அப்போலாம் எடுக்காம என்ன பண்ணீங்க? சாதிவாரி கணக்கெடுப்பு என்ன பண்ணீங்க? கல்வி மாநில உரிமை அதை பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு எடுத்து கொடுக்கும்போது எங்க இருந்தீங்க? இங்கதான் இருந்தீங்க. அப்ப அத்தனை ஆளும் அமைச்சரவையில் இருக்கும்போது மாநில பட்டியல் கொண்டு வராம என்ன பண்ணீங்க? எல்லாமே அப்படி தேவைன்னா குறவழியை பிடிச்சீங்கன்னா ஐயோன்னு கத்துறது. இதெல்லாம் என்னது இது? ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த மாநிலங்கள்லாம் எடுக்கும்போது உச்ச நீதிமன்றமே சொல்லுது மாநிலமே எடுத்துக்கொள்ளலாம், அதுக்கு அதிகாரம் இருக்கு. நீ ஏன் எடுக்கல? சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நல்லா தெரியும், பிஜேபி அரசு எடுக்காது. ஏன்னா சாதி வாரிய, வகுப்பு வாரிய இடஒதுக்கீட்டுக்கு நேரெதிர் கொள்கை கொண்டது. அது அவன் எடுக்க மாட்டான்னு தெரிஞ்சு அவன்கிட்ட சாட்டி விடுறது. ஆளுநர் இஸ்லாமிய சிறைக்கைதிக்கு கையெழுத்து போட மாட்டாருன்னு தெரிஞ்சு ஆளுநர் போடல, நான் என்ன பண்றது அப்படின்னு. அப்ப ஆளுநர் போட்டா தான் விடுதலை செய்ய முடியும்னு ஓட்டு கேட்கும்போது பேசியிருக்கணும்ல. அப்பாவி சிறை கைதிகளை, இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்ட ஆள் யாரு? ஐயா தான். எல்லாமே ஏமாற்று, தெரியாம நடக்கல, திட்டமிட்டு நடந்திருக்கு. அதனாலதான் இந்த வெறி.